அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பரவிட்டு வருது. அது என்ன மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா, மீஷோன்னு போட்டு இந்த மாதிரி மெசேஜ் பரவிட்டு வருது. இந்த மெசேஜ்ல வந்து நீங்க உள்ள போனீங்கன்னா, ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெசேஜ் வந்து எல்லாருக்கும் பரவி வருது. எல்லாருமே அதை வந்து ஃபாலோ பண்றாங்க. இது வந்து நமக்கு ஒரு ஆஃபர் கிடைக்குது, நம்ம ஆஃபர் கிடைக்குதுன்னா அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃப்ரீயா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா, இதனால பல ஆபத்துகள் வர வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான மெசேஜ் இது மட்டும் இல்ல, மீஷோன்னு போட்டு வந்தாலும் சரி, எந்த ஒரு கம்பெனி போட்டு வந்தாலும் சரி, அதை வந்து நீங்க தெளிவா முதல்ல யார் உங்களுக்கு அனுப்புறாங்களோ அவங்களுக்கு நீங்க கால் பண்ணி அதை வந்து உங்களுக்கு நீங்க பலன் அடைஞ்சிருக்காங்களா, நீங்க என்ன இதனால உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு, அதை நீங்க கிளிக் பண்ண விரும்பினா இந்த டீட்டெயில கேட்டுக்கின்னு நீங்க கிளிக் பண்ணுங்க. இல்லைன்னா அந்த அந்த கிளிக்கிங் ஆப்ஷனுக்கே நீங்க போகாதீங்க. அதை போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய அளவு பாதிப்பு ஏற்படலாம். இந்த தீபாவளி டைம் உங்களுக்காக கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருப்பீங்க, ஏதோ குழந்தைங்க துணி எடுக்கலாம், பட்டாசு வாங்கலாம், ஏதோ செலவுக்காகும், அந்த மாதிரி பணம் நீங்க சேர்த்து வச்சிருப்பீங்க. அந்த பணத்தை இழக்கிறதுக்கான வாய்ப்பை இது தேடி தரும். அதனால எந்த ஒரு லிங்க்லயும் நீங்க வந்து போகாதீங்க. இலவசம்னு கொடுத்தா எதையும் வாங்காதீங்க. இலவசம்னு கொடுக்குற பொருள் எதுவுமே தரமா இருக்காது. அது யார் கொடுத்தாலும் சரி, நம்ம வந்து பணம் கொடுத்து வாங்குற பொருள் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டா இருக்கும், தரமானதா இருக்கும். இலவசம்னு கொடுத்து கவர்மெண்டே கொடுத்தாலும் அந்த பொருளை வந்து தரம் வந்து எப்படி இருக்குன்னு இதுக்கு முன்னாடி ஆட்சியை செஞ்சவங்க கொடுத்ததை நீங்க பார்த்திருப்பீங்க. அதனால உஷாரா இருந்துங்க. தேங்க்யூ.